எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மின் வாரியம் சம்மந்தமான வீடியோவில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இனிமேல் நீங்கள் இபி சர்வீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, வீடு சர்வீஸ்க்கு 4 கிலோமீட்டருக்குள்ள இருக்க வீடு சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணாமலேயே மின் இணைப்பு கொடுத்துருவாங்க. இது வந்து நாளையிலிருந்து அமலுக்கு வரப்போகுது. அதை பற்றி தான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இது வந்து எதற்காக அப்படின்னு என்னுடைய பார்வையில் சொல்கிறேன் அப்படின்னா, நேரில் இன்ஸ்பெக்ஷன் வரும்பொழுது தான், நேரில் இல்லாட்டினா உங்களை அவங்க வர வைக்கும் பொழுது தான் வந்து லஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வருது. ஸோ அதை வந்து முற்றிலும் தவிர்க்கும் பொருட்டு இந்த நடைமுறையை வந்து பின்பற்ற போகிறாங்க. ஸோ இதில் வந்து சட்ட சிக்கல்கள் என்னென்ன வரப்போகுது, இதை வந்து மக்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், இபி ஆஃபீஸ்லேருந்து எப்படி உங்களுக்கு ரிப்ளை வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வீட்டு சர்வீஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஒன் இயர் சர்வீஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து வீட்டு வரி ரசீது, விஓஓ நான்கள் சான்று, இதை வச்சு நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணி அதை கொண்டு போய்ட்டு இபி ஆஃபீஸில் கொடுப்பீங்க. அவங்க ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான இடத்த வந்து பார்ப்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் கம்பி எதுவும் போடணுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு மின் இணைப்பு கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த மின் இணைப்பு கொடுப்பாங்கன்னு சொல்கிறதும் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இல்லாத மின் இணைப்புகளுக்கு மட்டும்தான். அதாவது கம்பெல்லாம் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் ஒயரெல்லாம் ஒயரிங் பண்ணி அந்த ஒயரை வந்து கம்பத்தில் மின் கம்பத்தில் கட்டி வச்சிட்டிங்க அப்படிங்கிற சர்வீஸ்க்கு மட்டும் வந்து ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷனு இனிமேல் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அந்த மின் இணைப்பை வந்து ஆன்லைனில் நீங்கள் பதிவு பண்ண பொழுது உங்களுக்கு அந்த கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் வீட்டோடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட், அதோட கரெக்ட் லாட்டிடியூட் லாங்கிடியூட் நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, இபி ஆஃபீஸில் வந்து அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணி உங்களுடைய டோர் நம்பர் பிரகாரம் அந்த விஓ ரசீது, வீட்டோட ரசீதின் பிரகாரம் அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் பிரகாரம் வந்து எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க ஜிஐஎஸ் வந்து ஒன்று வச்சுருப்பாங்க. ஜிஐஎஸ் இபி சைட்லேருந்து ஒரு ஜிஐஎஸ் ஒன்று இருக்குது. அதன் மூலிமா அதை வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு மின் இணைப்பு கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு சீக்கிரம் விரைந்து மின் இணைப்பு கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இதில் நிறைய இருக்குங்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி சொல்லணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது வந்து 4 கிலோவாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு முனை மின் இணைப்பு மட்டும், சிங்கிள் ஃபேஸ் மட்டும்தான் அதில் நடக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பிக்கிறீங்க. அதற்கு வந்து தேவையான ஆவணங்கள் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்லோடு பண்ணிடணும். ஹார்ட் காப்பி வந்து இந்த இதுக்கு வந்து பர்டிகுலராக இந்த சர்வீஸ் வந்து கேட்க மாட்டாங்க. வீட்டோட லொக்கேஷன் வந்து ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து நீங்கள் தான் அதில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த அதிகாரிகள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க. ஜிஐஎஸ் ஆப் மூலிமா நீங்கள் கொடுத்துருக்க லொக்கேஷனை சரி பார்த்துருவாங்க. லொக்கேஷன் சரியாக இருந்துச்சுன்னா ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷன் தேவையில்லை. அப்ளிகேஷன் வந்து எஸ்டிமேஷன் ப்ராசஸ்க்கு போகும். எஸ்டிமேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு மீட்ரு பொறுத்துறதுக்கு ஆக்சுவல் கோஆர்டினேட்ஸும் அந்த ஜிஐஎஸ் ஆப் மூலிமா பதிவு வந்து சரிபார்க்கப்படும். சரியாக இருந்துச்சுன்னா மீட்ரு வந்து பதிவு செய்த இதுக்கே வந்து மின் இணைப்பு கொடுத்துருவாங்க. ஒருவேளை லொக்கேஷன் வந்து வேலிடேஷன் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ்க்கு மாற்றப்படும். டேரெக்டாக வெரிஃபிகேஷன்லேருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு மாற்றிட்டு நார்மலான வழக்க முறையை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேளை எல்லாமே இதாக தான் இருக்குது, நீங்கள் வீடு முடியறதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, இபி ஆஃபீஸ்க்கு அது தெரியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க நேரில் வந்து பார்ப்பாங்க. நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க. அது இமெயில் மூலியமோ எஸ்எம்எஸ் மூலியமோ இல்லை நோட்டீஸாக கூட வரும். அதில் வந்து 1 மாதத்துக்கு உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஹோல்டில் வச்சுருப்பாங்க. அப்படி ஹோல்டில் வச்சிருக்கும் பட்சத்துலையும் நீங்கள் வந்து அந்த வேலையை முடிக்கலன்னா லேப்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அது கேன்சல் செய்கிற முறைக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நாளைக்கு அமலாகுது. 28/8/2026 அந்த தேதியில் தான் வந்து இது அமலாகுது. இது வந்து உங்களுக்கு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். இது வந்து மின் இணைப்பு வாங்கி சிரமப்பட்டவர்களுக்கு தெரியும். நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணி இபி ஆஃபீஸ் கொண்டு போய் கொடுக்கணும். கொண்டு போய் கொடுக்குற நேரம் அவங்க இருக்கணும். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா எப்போ வருவீங்கன்னு கேட்பீங்க. இல்லைங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, சீனியாரிட்டி பிரகாரம் தான் வருவோன்னு சொல்லுவாங்க இடம் பார்க்கறதுக்கு. அப்படி இடம் பார்க்க வரும்பொழுது உங்களுடைய சீனியாரிட்டி பிரகாரம் தான் வந்து பார்ப்பாங்க. அப்படி வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்குமே வந்து சீனியாரிட்டி பிரகாரம் எஸ்டிமேட் போடணும், இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், ப்ராசஸ் நிறையா இருக்கும். இப்போ வந்து அதில் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டீங்களா, அந்த கோஆர்டினேட்ஸை வச்சு ஜிபிஎஸ் டிஐஸை வச்சு செக் பண்ணி உங்களுக்கு டேரெக்டாக இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸோ இல்லை எஸ்டிமேஷன் ப்ராசஸ்க்கோ போயிட்டு உங்களுக்கு மீட்டருக்கு எழுதி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மீட்ரு வந்துருச்சுன்னா மட்டும் ஃபீல்டில் கொண்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுருவாங்க. ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சு போயிடும். இது வந்து நீங்களும் வந்து இபி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அலையணுன்ற அவசியம் இல்லை. இபி ஆஃபீஸ்லையுமே இருந்துட்டு வந்து ஃபீல்டில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸில் கொண்டு வந்துட்டாங்க. இது ஆரம்பத்தில் சில நாட்கள் வந்து கொஞ்சம் ஒரு சட்ட சிக்கல்கள் இருக்கும். அது நாளடைவில் இந்த ப்ராசஸ் முழுமையாக வரும் பொழுது
பொழுது இருக்கிற எல்லா ப்ராசஸுமே வந்து சரி செய்யப்பட்டுரும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய மாற்று கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பண்ணியிருக்கிறது சரிதானா, இதன் மூலியம் லஞ்சம்லாம் ஒழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இதையும் பயன்படுத்தி அவங்க நேரில் வாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தி லஞ்சம் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்னங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு